கடந்த நாட்களே நாம் தியானித்த வசனத்தின் ஆதாரத்தின்படி நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன். அந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மை தன்மையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். மரண பரியந்தம் பரப்பொருள் உண்மையா இருக்கிற மனுஷனுக்கு பாடு கண்டிப்பா வரதா செய்யும். பாடு இல்லாத நம்ம வாழ்க்கையில சிலுவை இல்லாம ஒரு மேன்மை கிடையாது. அப்ப சிலுவையை சுமக்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற நாம், மரண பரியந்தமும் ஒரு உண்மையாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கடந்த நாட்களில் யோசேப்பினுடைய உண்மை தன்மையை குறித்து நாம் அதை தியானித்தோம். யோசேப்பு தன்னுடைய தீர்மானத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய பரிசுத்தத்திலே உண்மையை காத்துக்கொண்டான். மற்றவர்களை மன்னிப்பதிலே உண்மையாய் இருந்தான். துன்ப நேரத்திலும் ஆண்டவருக்காக ஆண்டவரை மறுதளிக்காமல் அவன் உண்மையாய் இருந்தான். ஒருவேளை உயர்விலும் தாழ்விலும் என்ன செய்யலாம், உயர்விலும் தாழ்ந்த கர்த்தரை நினைப்பதில் அவன் உண்மையாய் இருந்தான். அல்லேலூயா. இரண்டாவது, துன்பப்படுத்தினர்களை நேசிப்பதிலே உண்மையாய் இருந்தான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட உண்மை தன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று கடந்த நாட்களில் நாம் அதை தியானித்தோம். இந்த நாட்களிலே கூட நாம் அதை வாசிக்கலாம். மற்றவர்களுடைய உண்மையை குறித்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனமா? சரி, வாசி. நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாத படிக்க இந்த நாளிலே ஆவியானவர் சொல்லுகிற சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதே அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசேயினுடைய உண்மை தன்மை. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன், பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்மையில் மாத்திரமல்ல, மகிமையிலே ஜீவ கிரீடத்தையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். அப்ப உண்மையை மோசே கர்த்தருடைய வீட்டிலே உண்மையா, மோசேயுடைய வாழ்க்கை பார்த்தா 3 பகுதியாக இருக்கும். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தரத்தின் வாழ்க்கை, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதான ஒரு வாழ்க்கை. இந்த மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதினால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். இந்த மோசேயுடைய தகப்பனார் அம்ரான் என்று சொல்லப்படுகிறது. அம்ரானுடைய மகன் தான் மோசே. அப்ப இந்த மோசேயுடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த மோசேயை பார்த்து ஏன் கர்த்தர் அப்படி சொல்கிறார்? யாத்ராகமத்தை வாசிக்கும் போது அவன் எப்ரோத்தியுடைய பெண்ணை திருமணம் செய்யும் போது அவருடைய சகோதரி மற்றவர்கள் முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் குறுக்கிட்டு சொல்கிற ஒரு சாட்சி தான், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்ப ஏனென்றால் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் இன்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் நம் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மோசேயுடைய குணாதிசயங்களில் அவனுக்கு எவ்வளவு ஒரு பொறுப்புகள் இருந்தாலும் அதன் மத்தியிலே அவருடைய குணாதிசயங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் அதே எடுத்துக்கொள்வோம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. மோசேயுடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவோடைய ஒப்பிட்டு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து மோசே எப்படி உண்மையா இருந்தாரோ, இயேசு நம்மேல் வைத்த அன்பிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. நம்மேல் வைத்த அன்பிலும் நமக்காக பரிந்து பேசுவதிலும் இன்றைக்கும் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவரால் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ மோசே ஒரு உண்மை உள்ளவனா இருந்தார். 3வது வசனம்,
பணிவிடைக்காரனாய் கர்த்தருடைய பணிவிடை செய்வதிலே மோசே ஒரு உண்மையா இருந்தார். அப்ப தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்கிறோம், நல்லது. நமக்கு வருமானம் தேவை, நல்லது. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தன் பணிவிடைகள் காலத்திலும் அவன் வீட்டிலும் எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தால்தான் கர்த்தர் அவனை நம்பி ஒரு ஊழியத்தை பொறுப்பை கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் பொறுப்பை நமக்கு வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் நம்முடைய உலக பிரகாரமான காரியத்திலும் நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஒரு உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய வீட்டில தான் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில முதலாவது தேவனுக்கு உண்மையாயிருங்கள், இரண்டாவது உங்கள் வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு உண்மையாயிருங்கள், மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்திலும் வேலையிலும் உண்மையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மை உள்ள மனுஷனை தான் கர்த்தர் பரிபூர்ணமாய் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். அப்ப இந்த மோசேயுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது 7வது வசனம், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறாராகி வனாந்தரத்திலே கோபம் ஊற்றின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதே இருங்கள். அப்ப ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம நாத்திகம் வந்தோடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம உற்சாகமா இருப்போம். இனி நாம் கர்த்தருக்காக இப்படிதான் வாழ்வேன் அப்படி சொல்ல. தானியேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ராஜ போஜனத்தை குறித்து என்ன செய்ய ஒரு வைராக்கியமா இருந்தான். இனி நான் இதை சாப்பிட மாட்டேன். ராஜாவுடைய போஜனம் எவ்வளவு ஒரு விசேஷமான போஜனம். நம்ம வீட்டுல சாம்பார், ரசம், மோர் இப்படிதான் இருக்கும். இல்லைன்னா காரக்குழம்பு, இல்லைன்னா ஒரே ஒரு மீன் கப்பல். ராஜாவுடைய சாப்பாடு பலவிதமான ஆகாரம். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தீர்மானம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீர்மானத்தில் நாம் உண்மையா இருந்தால் அந்த தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மளை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே தான் அவர் இருக்கிறார். முற்பிதாக்களோடு கூட இருந்தவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். குணாதிசயங்களில் ஒன்று எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். பூமியில் உள்ள சகல மோசே என்பவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் எப்படி இருந்தாங்க? சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அதுதான் மத்தேயு 5:5 ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம். ஒருவேளை மோசேயுடைய வாழ்க்கையில அவனுக்கு எவ்வளவு ஒரு வேலையின் மத்தியிலும் அவனுக்கு கர்த்தருக்காக தன் வாழ்க்கையில் அவனுக்குள்ள இருந்த ஒரு நேச்சரே சாந்தம். இன்னைக்கு அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்குதா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் நம்ம என்ன ஆயிடுறோம்? ஹலோ, என்ன ஆயிடுறீங்க? டென்ஷன் ஆயிடும் இல்லையா? கேட்ட டென்ஷன், வேலையிலிருந்து டென்ஷன், வெளியில இருக்கும்போது டென்ஷன். அப்ப இன்னைக்கு இவருடைய வாழ்க்கையில டென்ஷனான ஒரு சூழ்நிலை இருந்தால், ஆனால் இவருடைய குணாதிசயங்களை கர்த்தர் சொல்கிறார், அவன் சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நான் சாந்த குணத்தில் உண்மையா இருக்க எனக்கு உதவி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த மிரியாம் அவனை குறித்து தவறாய் பேசும்போது சொல்ற, என் மோசே, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அப்ப உங்களை குறித்தும் கர்த்தர் அப்படி ஒரு சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நாம் உண்மையாய் வாழ்ந்தால் நம்மை குறித்த கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகன் அப்படி இல்லை, என் மகன் அப்படி இல்லப்பா, அவன் உண்மை உள்ள ஒரு மனுஷன் என்கிற சாட்சியை பெறுவதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அதே அதிகாரம் 8வது வசனத்தை முகமுகமாகவும் பாருங்க. இவன் முகமுகமாய் கர்த்தரோடு கூட என்ன செஞ்சானா?
பேசுகிற அனுபவம் என்பது ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவம் வேத வாசிப்பு. அப்போ ஒரு தியானத்திலும் அவன் தேவனோடு கூட பேசுவது முகமுகமா பேசுவான். அதுவும் எப்படி பேசுறான்னு சொன்னால் நண்பன் கிட்ட பேசுற மாதிரி. அல்லேலூயா. நண்பன் கிட்டனா நம்ம எப்படிலாம் நம்ம பேசுவோம். தோல் மேல கையை பட்டுக்குவோம், கையை பிடிச்சிக்குவோம், சம்டைம் நிறைய ஜோக் அடிப்போம். இல்லை அவன் தன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால நண்பன் கிட்ட வீட்டில் சொல்லாத உண்மையெல்லாம் யார்கிட்ட தான் சொல்லுவாங்க? நண்பன் கிட்ட சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா மனைவி கிட்ட சொல்லாத உண்மையெல்லாம் யார்கிட்ட? நண்பன் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்ற? நண்பன் அவ்வளவு ஒரு க்ளோஸ்னஸ். அப்ப தேவனுடைய பிள்ளைய இந்த மோசே கர்த்தரோடு கூட எந்த அளவுக்கு அவன் முகமுகமாய் பேசியிருந்தால் அதுதான் தேவனுடைய மகிமையை பார்த்தவன் என்று வேதத்தில் வாசிக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் முன் பக்கத்தை நீ பார்க்க முடியாது, பிதாவின் மகிமையை ஒருவராலும் பார்க்க முடியாது. வேணுமென்றால் இயேசு கிறிஸ்துடைய பின்பக்கம் அவருடைய முதுகு பக்கத்தை கண்மணி வெடிப்பிலே வைத்து தன் கையினால் மூடி ஆண்டவர் அவனை கடந்து போகும்போது அவன் பின்னாடி என்ன செய்தான்? தரிசித்தான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பு பிள்ளை, தேவனோடு கூட முகமுகமாய் பேசுங்கள், தேவ பிரசனத்தை உண்மையாய் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன், தேவ பிரசனம் யாருடைய வாழ்க்கையெல்லாம் உண்மையா இருக்குதோ நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய வேலைகள் சக்சஸ் ஆகி கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் எப்படி பார்த்தார்களோ, தானியேலோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை எப்படி ராஜா பார்த்தாரோ, இப்படி முற்பிதாக்களோடு கர்த்தர் இருந்ததை பார்த்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனோடு கூட முகமுகமாய் அவர்கள் பேசுகிற ஒரு அனுபவம் இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருந்தால், தேவ பிரசன்னம் எப்போதும் உன் வாழ்க்கையில இருந்தால், உன்னை சரீரத்தில் மாத்திரமல்ல உன் குடும்பத்தை பிசாசு தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனாய் இருந்தால், அடுத்ததாக 13வது வசனத்தை வாசிங்கள். பாருங்க, மற்றவர்களுக்காக அவன் கெஞ்சி மன்றாடுகிறான். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை அவனுக்கு விரோதமாய் எழும்பினர்களுக்காக என்ன செய்கிறான்? ஆண்டவரே, அவர்களை மன்னியும். இப்ப நமக்கு விரோதமாய் யாராவது ஒருத்தர் எழுப்பிட்டா நம்ம என்ன சொல்லி ஜெபிப்போம்? உண்மையா நீங்க சொல்லல, உங்க மனசு தொட்டு தான் சொல்லுங்க. ஆண்டவரே, அவன் கைய ஒழிச்சிடும், அவன் காதை ஒழிச்சிடும், வண்டியில போகும்போது அவனுக்கு ஏதாவது நடந்துடணும். இப்படிலாம் நம்ம அந்த ஆதகம் இல்லையா? நம்ம மாம்சத்துல இப்படிதான் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, அவனுக்கு நல்ல ஒரு தண்டனைய கொள்ளும். சப்போஸ் அவனுக்கு நீங்க சொன்ன மாதிரி நினைச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே நம்ம சாட்சி சொல்லுவோம், நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். இப்படிலாம் கேட்க மாட்டார். நாம என்ன இந்த மோசே பாருங்க, அவனுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்காக மன்றாட ஆண்டவருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமா வந்துடுச்சு. ஆண்டவர், மோசே நீ கொஞ்சம் விலகு, நான் உன்னை பெரிய ஆளாகிறோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயும் அவங்களை விட்டு விலகு. அப்போ ஆண்டவரே, வேண்டாம், என் பேரை வேணா கூட ஜீவ புருஷத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க, எனக்கு வேண்டாம். அவங்கள நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் யார் பேசினாலும் ஒரு மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். மன்னிக்கிற குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் பக்கம் தேவன் உண்மை உள்ளவர்கள் என்று நம்மை பார்த்து அதுக்கேற்றபடிதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பரிந்து பேசுகிறவனா அல்லாமல் அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஜனங்களிடத்திலே போய் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஜனங்களை நீ என்ன செய்யணுமா? பரிசுத்த படுத்து. அப்ப ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற வேலையிலே அவன் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. சபையிலே வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற வேலையை தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்த என்றால் மணவாளனை சந்திக்க போகிற மணவாட்டி. அதுதான் வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்குது. ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் பிதாவின் வலது பசத்தில் உட்கார்ந்து இருக்கிற போல அவனும் என்னோட கூட என்ன செய்வான்?
உட்காரணும். அப்ப மணவாளனோடு கூட உட்கார்றதுக்கு மணவாட்டி தான் உட்காரணும். இப்ப கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை பக்கத்துல யார் தாங்க உட்கார முடியும்? எந்த பொண்ணு? கல்யாணத்துக்கு வர பொண்ணா? அவளுக்குன்னு நியமிக்கப்பட்ட பொண்ணுதான் உட்காரணும். வேற யாராவது உட்காந்துட்டாங்கன்னா கல்யாண வீடு வேற வீடா மாறிடும். அப்ப ஏன் சொல்லுறால், மணவாளனோடு கூட உட்கார்றதுக்கு மணவாட்டியாகி நாம உண்மையா இருந்தால் கர்த்தர் தம் பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுக்காங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உண்மை இல்லை என்றால் அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப ஏன் சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்தப்பட்ட சபைக்கு வருகிற காரியமே நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு தான். பிள்ளைகளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பிள்ளைகளுடைய நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஆனாலும் பிள்ளைகளுக்கு என்று நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருக்காக நாம் பரிசுத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறும் பொழுதுதான் கர்த்தர் என்றால் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்த உள்ளவராய் இருக்க. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தவான்கள். அப்ப ஆண்டவருடைய தன்மை என்னவோ அந்த தன்மை நம்ம கிட்ட என்ன செய்யணுங்க? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப கூட வீட்டுல ஒரு பிள்ளை பிறகுது, நீங்க என்ன சொல்றீங்க? பிள்ளைய போய் முதல்ல போயிட்டு ஏதோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டை கொடுத்துட்டு பிள்ளைய பார்த்து வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லலாமே, காது கேட்கல, ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா? பாப்பீங்க. அப்புறம் யார மாதிரி இருக்குதுங்க? அப்பா மாதிரியே இருக்குது. அப்படியே அப்படியே ஒரே உரிச்சு வச்சுக்கிட்டு பாருங்க. சிலர் சொல்லுவாங்க அம்மா மாதிரியே இருக்குது சார். சிலர் சொல்லுவாங்க பேச அப்பா மாதிரி அம்மா மாதிரி என்ற சாயல் வைத்து சொல்வது நம்முடைய வழக்கம். அது போல தேவனுடைய பிள்ளைகள் தேவனை போல சாயலாய் மாறுவதற்கு முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்க வேண்டுங்க? இயேசுவை பார்க்கணும். ஐயோ இவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள்ப்பா. அப்ப ஏன் சொல்லி இருந்தால், இந்த சாயலை அனுப்ப சபை என்று சொல்லும் பொழுது ஏதோ உங்களை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்க, உற்சாகமா இருக்கு. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். மாத்திர கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாமே தானாவே வந்து சேருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர், உன்னைக்கு ஆலோசனை கொடுப்பவர், உன்னை நடத்துகிறவர் தான். ஆனால் உன்னை பரிசுத்தப்பட அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ அது போல் உன் ஆத்துமாவை நீ பரிசுத்தப்பட்ட. அதுதான் மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்த. அப்ப சபை என்பது உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி கர்த்தர் சபையை தான் எடுக்க வரப்போகிறார். அப்ப சபைக்கு இருக்கிற நாம் தான் சபை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர்னால அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் எந்தெந்த விஷயத்துல பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்மை நாம் ஆராய்ந்து நம்மை சுய பரிசோதனை செய்து தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த விஷயத்திலும் நாம் உண்மையை நாம் இருப்போம். ஆண்டவரே, நான் உண்மை இல்லாமல் வாழ்கிறேன். ஒருவேளை இந்த ஆண்டிலே நாம் தீர்மானம் எடுத்து வாழணும். ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்திலாம் நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோமோ அந்த விஷயத்திலாம் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த மோசேயுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கூட அவன் கர்த்தருடைய அழைப்பிலே அவன் உண்மையா இருந்தான். ஆனால் அழைக்கும் போது கொஞ்சம் இறக்கும்படுக்கு தான் செஞ்சாது. ஐயோ ஆண்டவரே, நான் வந்த நான் உள்ளவன், நான் திக்கு வாயேன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு அப்படிலாம் அவன் எவ்வளவு சாக்கு போக்கு சொன்னான். ஆண்டவர் சரி அப்படியாப்பா சரி விட்டு இல்லை. ஆனால் மோசையை கொண்டு என்ன செய்யணுமோ அதை மோசையை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அழைத்த தேவன் உங்களை கொண்டு என்ன செய்யணும் கர்த்தர் முன்குறிச்சிட்டாரோ அதுக்கு பாத்திரம் நீங்க தான். ஆனால் கர்த்தர் அந்த உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன ட்ராக் மாறினாலும் சரி, ஆண்டவர் உங்களை பிடிச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாரு? அவர் செய்ய வேண்டியது காரியத்தை செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவனுடைய அழைப்பில கூட அவன் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் இடக்குமுடக்கு பண்ணாலும் அதுக்கப்புறம் கர்த்தர் சில அடையாளங்களை கொடுத்து அவனுக்கு சில காரியங்களை ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கப்புறம் பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தி பல வாதைகளை உண்டாக்கி அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? நடத்தி கொண்டு செல்வது. கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தான் அந்த மோசே.
அப்ப இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்மையும் கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்மாதிரியாக நம்மளை கர்த்தர் எடுத்து உபயோகிக்கப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய வாழ்க்கையில பார்த்தா கடைசியாக இயேசு கிறிஸ்து இவருக்கோடு கூட இருந்தது மாத்திரமல்லாமல் இவன் தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சித்தான். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, பாருங்க, விடிய காலத்தில் ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்தை என்ன பண்ண வாஞ்சித்தான். ஆண்டவர் சொல்றார், மோசே நீ உடைத்து போட்ட கற்பலகையை நீ மீண்டும் ஒன்று என்ன செய்து ரெடி பண்ணிக்கோ. விடிய காலத்துல நீ எங்க வந்துடு, சீனாய் மலைக்கு என்ன பண்ண உச்சில வந்துடுப்பான்னு சொல்றாரு. இவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நீ ஆயத்தமாய் நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையில இழந்ததை எல்லாம் கர்த்தர் மீண்டும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தன் உடைத்து போட்ட பலகையை உடைச்சிட்டேன்னு சொல்லி அவன் வருத்தப்படும் போது கர்த்தர் சொல்றார், கவலைப்படாத, நீ இன்னொன்னு அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண, விடிய காலம் ஆயத்தமாகி நீ இழந்து போயிட்டேன்னு சொல்லி நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில இருந்த காரியத்தை விட கர்த்தர் மீண்டுமாய் உன்னை உயிர்ப்பிக்க புதுப்பிக்க நாம் ஆராதிக்க தேவன் வல்லமை உள்ளவர். நாம் விழுந்து விட்டேன், பிசாசு சொல்வான், நீ விழுந்துட்ட, நீ உடைச்சிட்ட, இனி உன் வாழ்க்கையில அவ்வளவுதான், நீ முன்னேற முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, நீ என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவன் உனக்கு வேற சிந்தனை உண்டாக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்வார், நீ விடிய காலத்துல நீ ஆயத்தமா என் சமூகத்துல வந்து நில்லு, நீ எதையெல்லாம் எழுந்துட்டியோ அதை நான் மீண்டும் உனக்கு கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை நாம் இழந்திருக்கலாம். 2020ஆம் ஆண்டு நீங்கள் எவ்வளவு காரியத்தை இழந்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தை ஆரம்பித்த நீங்கள் எவ்வளவு விஷயத்தில் நீங்கள் என்ன செய்திருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசி நாளில் சொல்வார், ஒவ்வொரு நாளும் நீ விடிய காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே நீ ஆயத்தமாய் வந்து நிற்கும் பொழுது நீ இழந்த காரியத்தை எல்லாம் 2021ஆம் ஆண்டு 2வது மாசத்திலிருந்து கர்த்தர் மீண்டும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்தெந்த விஷயத்துல நீ உடைத்து போட்டியோ, நீ எந்தெந்த காரியத்திலே நீ இழந்து போனியோ எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் அனுபவித்தவனாய் இருந்தான். அதே அதிகாரம் 28வது வசனத்தில் இருக்கிற வாசிங்கள். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். பாருங்க, எத்தனை நாளுங்க, எப்படி இருந்தாங்க, இரவும் பகலும், அப்புறம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடிக்காமலும். பாருங்க, ஒரு உபவாசம்னா எந்த அளவுக்கு அந்த காலத்துல ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்களா? நாம் அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் நல்லா நம்ம நிச்சயமா நான் அப்படி இல்லை. நான் என்ன பண்றேன், ஒத்துக்கிறேன். ஆனா அப்பவும் தண்ணியும், தண்ணி அச்சு சாப்பிடல கூட தண்ணி முக்கியமா என்ன பண்ணுவாங்க, நம்ம காலையில என்ன பண்ணிடுறோம், டீ குடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலோட வந்துடுறோம். அப்பப்போ நமக்கு என்ன இது தண்ணி குடிக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா பாஸ்டிங்கிற பேரில் 11 மணிக்கு ஒரு ஜூஸ் ஒன்று அடிப்பாங்க. 11 மணிக்கு ஒரு ஜூஸ். மத்தியானம் பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிடாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, மிக்சியில் போட்டு ஆட்டி கடன்னு குடிச்சிடுவாங்க. ஏன் சொல்றதா, இதெல்லாம் ஒரு உபவாசம். அந்த நாள்ல ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த முற்பிதாக்கள் ஆண்டவர் உயர்த்தின காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க எடுக்கிற சின்ன சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுக்கிற சின்ன சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா, உண்மை தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கே நமக்கு என்ன இல்லைங்க, உபவாச ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னாலும் அந்த உபவாச ஜபத்துல நம்ம வேலையே அதிகமா என்ன பண்றோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனாலும் அதன் மத்தியிலும் நீ கர்த்தரை தேடுவது உண்மையா இருந்தால் அந்த வேலையில சம்பாதிக்கிற காசை கர்த்தர் 2 மடங்கா கர்த்தர் கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஞாயிற்றுக்கிழமையிலும் வேலைக்கு போறது காரணம் என்ன தெரியுங்களா? குடும்ப சூழ்நிலை தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ முதல்ல நீ தேட ஆரம்பிச்சுட்டனா உனக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் கொடுக்க அவர் உண்மை உள்ளதா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை நாம விட்டுடுறோம். கர்த்தர் சொல்றதை விட்டுடுறோம், சொல்லாததை நாம என்ன பண்ணிடுறோம்,
பிடிச்சிக்கிறோம். ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா நமக்கு சம்பளம் கிடைக்கும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில கூட நீ சம்பாதிக்கிறன்னா அந்த சம்பாத்தியத்தை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பான்னு எனக்கு அது தெரியல. ஆனால் நீங்களாச்சு அது ஆண்டவராச்சு. அல்லேலூயா. ஏன் சொல்லியிருந்தா ஞாயிற்றுக்கிழமைதான் நமக்கு ஓய்வு நாள் என்று நாம் அதை அனுசரிக்கிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முறை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஓய்வு நாள்னா எந்த நாளையா? சரி நீங்களே சொல்லுங்களேன், ஓய்வு நாள்னா எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. ரெபேக்கா சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். சரி நீங்க வேற? சனிக்கிழமை ஓய்வு நாள். அப்புறம் துபாய்க்கு போனீங்கன்னா என்னைக்கு ஓய்வு நாள்? வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள். எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஓய்வு நாள் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றது இந்த குழப்பம் பின்னாலேயே இந்த குழப்பம் வரும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7th டேன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. 7th டே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் என்ன பண்ணுவாங்க, ஆராதனை செய்வாங்க. ஏன்னா அதுதான் அவங்க சாபத் டேன்னு சொல்லுவாங்க. அது வந்து சனிக்கிழமை தான் அது வந்து உண்மையான ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் யாத்திராமத்துல மோசேக்கு பிரமாணங்களை கொடுக்கும்போது சொல்லிட்டாரு, வாரத்தின் 7ஆம் நாளும் சரி வாரத்தின் முதல் நாளிலும் என்ன செய்யணுங்க, சபை கூடணும்னு சொல்லிட்டாரு. அந்த நாளில வேலை செய்யறவன என்ன செய்யணுமா? என்னங்க, கொலை பண்ணி போடணும். எப்படிங்க கொலை பண்ணணும்? கல்லாலே அடிச்சு சாப்பிடணுமா? அந்த ஒரு பிரமாதம் இப்ப இருந்தா எத்தனை பேர் இங்க உட்காந்து இருப்போம், எத்தனை பேர் மண்ணால போயிருப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப அதனாலதான் நம்ம நிறைய இடத்துல வெள்ளிக்கிழமை உபாசம் வைப்பாங்க. நான் ஏன் சனிக்கிழமை வைக்கிறேன்னா 7ஆம் நாளும் கர்த்தருக்கு கொடுத்துருவோம், வாரத்துக்கு முதல் நாளையும் கர்த்தருக்கு கொடுத்துருவோம். ஏன்னு சொன்னதா பழைய ஏற்பாட்டிலே அது பிரமாணம், அது வந்து ஒரு கட்டளை. செய்யணும், செய்யலன்னா என்ன செஞ்சிருந்தோம். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாதவங்க போனவங்களாம் எடுத்துட்டோம். அந்த பிரமாணத்தின்படி இன்னைக்கு வேலைக்கு போனவங்கள இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கணும், கல்லாலே அடிக்கணும். ஆனா கர்த்தர் நல்லது. அதனால்தான் அங்க பார்த்தா நியாய பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம் ரொம்ப ரொம்ப டஃப். நியாய பிரமாணம், மனசாட்சியின் பிரமாணம், ஆதாம் முதல் நோவா வரைக்கும் மனசாட்சியினுடைய பிரமாணத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் மோசேக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாய பிரமாணத்தில் தான் இருந்தோம். இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு இந்த நாள்களிலும் கிருபையின் பிரமாணத்தில் தான் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கிருபையின் பிரமாணம் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். நியாய பிரமாணத்துல ஒருவன் ஒருத்தியோடு விபச்சாரம் செய்தால்தான் விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் பிரமாணத்துல ஒரு பெண்ணை நீ எச்சோட பார்த்துட்டாலே என்ன ஆச்சுங்க, விபச்சாரம் செய்தாலிச்சுன்னு சொல்லிட்டா. அப்ப நியாய பிரமாணம் பெஸ்டா, கிருபை பிரமாணம் பெஸ்ட்டுங்களா? நியாய பிரமாணம் இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஏன் நியாய பிரமாணத்துப்படியே நம்ம நியாய பிரமாணம் உன்னை பல்லம் பண்ணது, கிருபையின் பிரமாணம் உன்னை தகுதிப்படுத்தி தான் கொண்டு போகும். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா கூட கொலை செய்யாது இருப்பாங்க என்பது நியாய பிரமாணம். பட் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தனை நீ தவறாக நினைச்சிட்டாலே அவனை என்ன பண்ண, கொலை பாதகன் என்று சொல்லப்படுகிறது. நியாய பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா நீ ஒருத்தவனுடைய பொருளை நீ எடுத்தாதான் திருப்தி. ஆனா இந்த கிருபை பிரமாணத்துல ஒருத்தன் பொருளை நீ இச்சித்தாலே என்ன ஆயிடுங்க, அது திருப்தி. அப்ப பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு ஒரு டஃப்பா. நல்லா தான் ஆண்டு சொல்றாரு, கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குதா, விசாலமா இருக்கு. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா கடைசி அவனுக்கு எங்க போவ, நரகத்துக்கு போயிடுவேன். ஆனா ஜீவ மார்க்கத்துக்கு போற வழி சின்ன வழிதான், ஒத்தடி பாதைதான். அதுல ஜாக்கிரதையா நடந்து போனதான் அந்த ஜீவ வழியை நம்ம போய் கண்டடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிற நாம் இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை எந்த அளவுக்கு சீக்கிரமா இருக்கோ அந்த அளவுக்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு உண்மைத்தன்மையை நம் வாழ்க்கையில கடைபிடித்தாக வேண்டும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு உண்மை. மனுஷங்கள் இன்னைக்கு ஒண்ணு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு என்ன சொல்லுவான், அவனா ஐயோ அவனை வித்து உனக்கு என்ன பார்த்து தெரியும். மனுஷன் நல்லவன் சொல்லுவான், கெட்டவன் சொல்லுவான். கர்த்தர் ஒருத்தன் நல்லவன் சொல்லிட்டான்னா அவன் கடைசியா நல்லவனா இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யறாங்க. அல்லேலூயா. சிலரை தீங்கான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துறாருனாக்கா அவங்களுக்கு ஆண்டவரே என்ன பண்றாரு, அதை வந்து அனுமதிச்சுதான்.
அப்ப ஏன் சொல்றேன்னா நம்முடைய வாழ்க்கையில மோசேயுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவனோடு கூட கர்த்தர் இருந்தால். அதே அதிகாரத்துல வாசிங்கள் 29வது சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது